ஹாய் guys எல்லாருக்கும் குட் மார்னிங். இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். என்னோட பழைய சேனல் உங்களுக்கு தெரியும், ராஜ் ஸ்கல்பிங் ட்ரேடர். ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நான் லைவ் ட்ரேடிங் பண்றதுல ராஜ் தான் ஸ்கல்பிங். ஓகே, ஸ்கல்பிங் என்றால் ராஜ், ராஜ் என்றால் ஸ்கல்பிங். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரைட். இன்னைக்கு மண்டேலோடைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ பார்க்க போறோம். டோட்டலா பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ரியாக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் ரியாக்ட் ஆயிருக்கு, தேர்ட் டைமும் ரியாக்ட் ஆயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ஸை. மார்க்கெட் ஒரு சூப்பர் புல்லிஷ் ஆயிருக்கு. பயங்கரமா பார்க்கும்போது எந்த லெவல்ஸ் வரையும் போயிருக்கு அப்படின்னாக்கா 23,871 லெவல் வந்து மார்க்கெட் வந்து இப்போ சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு சண்டே ஆச்சு, இன்னைக்கு ஆஃப்லைன் மார்க்கெட். இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு ஒரு வியூ இருக்கு. ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் பொறுத்தவரை என்னுடைய வியூ இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் 24,000 24,000 உடைச்சிச்சு அப்படின்னாக்கா 24,531 லெவலை ஈஸியா ரீச் பண்ணிடும். எல்லாரும் பேனிக் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. 90 டேஸ்னுடைய டாரிஃப் ரிலீஃப்னால இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது மக்களுடைய நம்பிக்கை பெறதுக்காக இந்தியன் மார்க்கெட் என்ன செய்யும், மக்களை வர வைக்கும். இன்வெஸ்டிங் பண்ணுங்க, மார்க்கெட் நான் மேலதான் போயிட்டு இருக்கேன், கீழே வரல அப்படின்றத ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டே இருக்கும். அதனால எல்லாருடைய எண்ணங்களும் பேரிஷா இருக்கும் பொழுது அங்க புல்லிஷ் ஆகிறதா மார்க்கெட்டுடைய இயல்பு. டோட்டலா பார்க்கும்போது இங்க இருந்த மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ஒரு நல்ல சூப்பர் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணலாம். லைட்டா ஒரு கேப் டவுன் உருவாகி மார்க்கெட் அங்கிருந்து ஹையா பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உருவாக்குறது இது ஈக்குவலா உருவாகும். 23,715 லெவல்ல மார்க்கெட் ஆகப்படுது. ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு. ஓகே, கேப் டவுன் உருவாச்சுன்னா மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் போது ஒரு கேப் டவுன், இங்கிருந்து ஒரு கேப் டவுன் உருவாகும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான். ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும். அழகா ரீடெஸ்ட் பண்றது கூட பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ரீடெஸ்ட் பண்றது கூட இதனுடைய ஹை லெவல பிரேக் பண்ணக்கூடாது. ரைட், இங்க பாருங்க, பர்ஃபெக்டா எம் பேட்டர்ன் பண்ணிருக்கு. எம் பேட்டர்ன் ஒரு கேப் டவுன் மூமெண்டம் இந்த அளவுக்கான மூமெண்டம் பண்ணி கீழே விழுந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அதோடைய லோ லெவல டச் பண்ணும். ஆனா மார்க்கெட் இங்கிருந்து எம் பேட்டர்ன் இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி எம்ல இருக்கக்கூடிய செல்லருடைய எஸ்எல் அடிக்கிறதுக்கு டபிள்யூ பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவங்களுடைய டார்கெட் ஹிட் ஆயிடும். இதுதான் விஷயங்கள். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் ஓவர் இங்க பிரேக் டவுன் ஆகுதுன்னு நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. இது வெல் சப்போர்ட்டிங் ஏரியா. ஓகே, மார்க்கெட் இங்க இருந்து மேலே போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, எம் பட்டன் பண்ணிருக்கு, டபிள்யூ பட்டன் இங்க பண்ணி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் மார்க்கெட்ல இந்த இடத்துல ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணலாம். 3 மினிட்ஸ் கேண்டல் டைம் ஃப்ரேம் வச்சுங்க ஸ்கேல்பிங்காக. என்னுடைய ஸ்கேல்பிங்னுடைய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை செய்யுங்க. ஏன்னா இது வெரி ஹைலி ரிஸ்கி. ஓகே, நீங்க இல்லைன்னா ட்ரேடிங் ஒத்து வரலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் ஒத்து வரலாம், நீங்க இன்வெஸ்டிங் பக்கம் போயிடலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடலாம், எதனால போயிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் ஒரு கேப் டவுன் மூவ்மெண்டம் உருவாகும். கேப் டவுன் மூவ்மெண்டம் உருவாகி அது டபிள்யூ பட்டன் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் 24,000 உடைச்சிரும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஓகே, மண்டே ப்ரெடிக்ஷன் ஃபார் ராஜ் ஸ்கல்பிங். ஓகே, பை பை, தேங்க் யூ.